வணக்கம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் 1வது ரவுண்டு 2வது ரவுண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது ரவுண்டு மாணவர்களுக்கு தான் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்க வேண்டியிருக்கு. இந்த வீடியோவில் மிக முக்கியமாக 3 விஷயங்களை பற்றி பேச போகிறோம். இந்த 3வது ரவுண்டு மாணவர்களுக்கு என்ன மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். 2வது விஷயம், கவனிக்க வேண்டிய பாயிண்ட், இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கை SCA to SC கவுன்சிலிங்கை பற்றியும் நம்ம பேச போகிறோம். இது இந்த 12th நிறைய மாணவர்கள் ஃபெயில் ஆகியிருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு 3வது ரவுண்ட்லலாம் உங்களுக்கு சீட்டு கிடைக்காம போனால் இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். சீட்டு கிடைச்சி காலேஜ் ஜாயின் பண்ணால் கூட சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். ஸோ இதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது துணை கலந்தாய்வுன்னு சொல்லுவாங்க. இந்த துணை கலந்தாய்வை பற்றியும் மிக முக்கியமாக இதை பற்றி யாருக்குமே தெரியாது. SCA to SC கவுன்சிலிங் இதை பற்றியும் பார்க்க போகிறோம். 3வது விஷயம் என்னென்னா, காலேஜ் பார்த்திங்கன்னா எப்போ திறக்கப்பட வாய்ப்பு இருக்குது, அட்டானமஸ் கல்லூரிகள்லாம் எப்போ திறப்பாங்க, நான் அட்டானமஸ் கல்லூரிகள் எப்போ திறப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் அதையும் ஒரு 3வது விஷயமாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நல்லா ஒன்று கேட்டுங்க. நீங்கள் தயவு செய்து 1வது ரவுண்டு 2வது ரவுண்டில் நீங்கள் என்ன மாதிரி அனுபவங்கள்லாம் பெற்றீங்க நம்மளோட யூடியூப் சேனல் பார்த்து அப்படிங்கிறத, நீங்கள் எந்த ஊர் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டு, நிறையா கமெண்டில் என்னுடைய உண்மையான மாணவர்கள் 1வது ரவுண்டு 2வது ரவுண்டோட நீங்கள் பார்த்த விவரங்கள், இந்த கவுன்சிலிங்கை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விவரங்களை கமெண்டில் சொல்லுங்கள். 3வது ரவுண்டில் காத்து இருக்கக்கூடிய மாணவர்கள், சார் நாங்கள் 3வது ரவுண்ட்லாம் இருக்கோம், ஆனால் நாங்கள் எந்த ஒரு காலேஜையும் போய் முன்னாடியே பார்த்து மேனேஜ்மெண்ட் கோட்டாலெலாம் சேரலை சார், கவுன்சிலிங்கை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கோம் சார் அப்படின்னு இந்த 135லேருந்து 77 கட் ஆஃப் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 மாணவர்கள் இந்த 3வது ரவுண்டில் இருக்காங்க. இந்த மாணவர்களை நீங்கள் உண்மையாக எங்கேயுமே அட்மிஷன் போடாமல் கவுன்சிலிங்கில் தான் சார் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோன்னா, நீங்கள் எல்லாருமே கமெண்டில் நீங்கள் எந்த ஊர், நீங்கள் சென்னையா, கோயம்புத்தூரா, மதுரையா, திருச்சியா, திருநெல்வேலியா, எந்த ஊர், எந்த மாவட்டம், உங்களோட கட் ஆஃபு, உங்கள் கம்யூனிட்டி என்னங்கிறத சொல்லுங்கள். சீட்டு கிடைக்காமல் இருக்கிறவங்க, சீட்டு கிடைச்சவங்க உங்களுடைய அனுபவங்கள், இந்த கல்லூரிக்கு போனால் இவ்வளவு ஃபீஸு என்ன விவரம்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறக்காமல் லைக்கை போடுங்க. குறைஞ்சது ஒரு 10,000 லைக் வரணும்னு ஆசைப்பட்றேன். 3வது ரவுண்டு மாணவர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவில் நிறைய ஹாப்பியான விஷயங்கள், 1வது ரவுண்டில் என்ன நடந்துச்சு, 2வது ரவுண்டில் எவ்வளோ சீட்டு ஃபில் ஆணுச்சு, இன்னும் எவ்வளோ சீட்டு கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 சீட் இருக்குது, அதை பற்றி எல்லாத்தையுமே பேசுகிறதுக்காக தான் இந்த வீடியோ. 3வது ரவுண்டில் பல வாய்ப்புகள் இருக்குது, எல்லாத்தையும் பற்றி பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். காலேஜ் எப்போ திறக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னா, நல்லா ஒன்று கேட்டுங்க. காலேஜ் உடனடியாக திறக்க மாட்டாங்க. 3 ரவுண்டு முடியணும். எப்போ வேணாலும், இப்போ 1வது ரவுண்டில் பல பேருக்கு CEG, MIT இந்த காலேஜெலாம் கிடச்சிருக்கும், ACT கேம்பஸ்லாம். அட்டானமஸ் கல்லூரிகள் கல்லூரி திறப்பது வேறு, நான் அட்டானமஸ் கல்லூரிகள் கல்லூரி திறப்பது என்பது வேறு. அட்டானமஸ் காலேஜா, நீங்கள் அட்டானமஸ் காலேஜில் சேர்ந்துருக்கீங்களா, அந்தந்த கல்லூரியிலே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அட்டானமஸ் கல்லூரிகள்லாம் எப்போ சார் காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்கன்னா, பெரும்பாலும் கவுன்சிலிங்கில் 1வது ரவுண்டு 2வது ரவுண்டில் எந்தெந்த காலேஜெலாம் வேகமாக சீட்டு ஃபில் ஆகிருக்கோ, ஒரு சீட்டு கூட கவர்மெண்ட் கோட்டால் அவங்களுக்கு இல்லைன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக காலேஜை ஓப்பன் பண்ணி நடத்த ஆரம்பிச்சிடுவாங்க. எந்த காலேஜ்? அட்டானமஸ் காலேஜ். ஆனால் நீங்கள் CEG கேம்பஸ்லேயோ, MIT கேம்பஸ்லேயோ, ACTயோ, SAP கேம்பஸ்லையோ இங்கே நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா, இங்கே நமக்கு அகாடமிக் கேலண்டர் ரிலீஸ் ஆகும். நான் அட்டானமஸ் கல்லூரிகளுக்கும் அகாடமிக் கேலண்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக உங்களுக்கு எந்த செமஸ்டர் எப்போ நடக்க போகுது, எந்தெந்த தேதியில் நடக்க போகுது, செமஸ்டரோட எண்ட் ஆஃப் த காலேஜோட லாஸ்ட் டேட் என்ன, எப்போ வரைக்கும் நீங்கள் காலேஜுக்கு போகணும், எப்போலேருந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆக போது, எல்லாத்தையுமே இந்த வெப்சைட்டில், அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் வெளியிடுவாங்க. வெளியிடும்போது நான் உறுதியாக பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டை பார்த்துக்கிட்டே இருங்க. வெளியிடும்போது நான் சொல்கிறேன். ஆனால் அட்டானமஸ் கல்லூரிகள்லாம் ஆகஸ்ட் 25 என்னன்னு தெரியல, நீங்கள் 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் காலேஜிலே சொல்லியிருப்பாங்க. அதை கமெண்டில் போடுங்க. உங்கள் காலேஜ் எப்போ ஓப்பன் பண்ணுறதா சொன்னாங்கன்னு அட்டானமஸ் கல்லூரிகள் மாணவர்கள் கமெண்டில் போடுங்க. உங்கள் காலேஜ் எந்த நாளில் திறக்கப்பட உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்களே. அட்டானமஸ் காலேஜ்னால் அது அவங்களோட முடிவு. காலேஜ் ஃபில் ஆகிடுச்சுன்னா அவங்க திறந்துருவாங்க. ஸோ உங்களோட கல்லூரியில் என்ன சொன்னாங்க அதை கமெண்டில் போடுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஓகே, அட்டானமஸ் கல்லூரிகள் ஆகஸ்ட் 25 திறக்க வாய்ப்பு இருக்குது. செப்டம்பர் மாதம் முதல் வாரத்துலேருந்து கல்லூரி உங்களுக்கு திறக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதுதான் விஷயம். எப்படி சீட்டு ஃபில்லான காலேஜ், ஃபில் ஆகாதவங்க 3rd ரவுண்டு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வரைக்கும் பார்த்துட்டு பொறுமையாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா சீட்டே ஃபில் ஆகாமல் அவங்க எப்படி காலேஜை நடத்துறது? ஸோ அதான் விஷயம். சீட்டே ஃபில் ஆகலையா சார்னா, பல கல்லூரிகளில் சீட்டு ஃபில் ஆகலை, அது உங்களுக்கு தெரியாதா? இப்போ நீங்கள் பாருங்கள்,
சரி, இந்த வெப்சைட்டில் நான் எப்போ காலேஜ் ஓப்பன் பண்ணுற டேட்டு வந்தாலும் சொல்கிறேன். 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு மாணவர்கள் சீட்டை வாங்கினவங்க உங்களுடைய அனுபவங்களை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்கள் போட்டிங்கன்னா தான் பல மாணவர்கள் 3rd ரவுண்டு மாணவர்கள் தெரிஞ்சுக்கிடுவாங்க. தயவுசெய்து உங்களோட கமெண்டு உங்களுக்கானது. நான் உங்களுக்கு கமெண்டு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் கமெண்டில் போடுங்க. ஓகே, இப்போ நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். இப்போ இங்கேருந்து வரலான்னு நினைக்கிறேன். 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. 2வது ரவுண்டு மாணவர்கள் கல்லூரிக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. கல்லூரி டிஎஃப்சிக்கெல்லாம் போய் சேர போகிறாங்க. 3வது ரவுண்டில் மாணவர்கள் பயப்பட வேணாம். 135லேருந்து 77 கட் ஆஃப்ங்கிறது மனதளவில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா நம்ம கம்மியான கட் ஆஃப் எடுத்துட்டோமே, நம்மளோட ரேங்க்கும் ரொம்ப பின்னாடி போச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், வருத்தமாக இருக்குது சார். ஏங்க வருத்தப்படுறீங்க? இந்த கோபியே இந்த ரவுண்டில் இருந்து வந்தவன். அப்போல்லாம் 4 ரவுண்டு நடத்துனாங்க. 4வது ரவுண்டில் இருந்து வந்த கோபி இந்த கோபி. பயப்படாதீங்க. உங்களை நான் ஒன்றே ஒன்று தான் கேட்டுக்கிறேன். நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தெல்லாம் பார்த்து நீங்கள் மிரண்டு போகிறீங்க. 1,00,000 சீட் இருக்குது தமிழகத்தில். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட, இந்த வருஷம் மட்டும் 205க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் அட்டானமஸ் கல்லூரிகள். ஏன் நம்ம பயப்படணும்? பல அட்டானமஸ் காலேஜ் நம்மக்கிட்ட இருக்குது. 200 காலேஜ் இருக்குது, 205 காலேஜ் இருக்குது. இது இல்லாமல் நல்ல அண்ணா யூனிவர்சிட்டியில் நல்ல பாஸ் பர்சன்டேஜ் வச்சுருக்கக்கூடிய கல்லூரிகளே ஒரு 30-40 காலேஜ், ஒரு 250 கல்லூரிகள் நம்மக்கிட்ட இருக்குது. எல்லா காலேஜுமா 1வது ரவுண்டு 2வது ரவுண்ட்லேயே ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் 150 காலேஜ், 150 காலேஜ், இன்னும் 100 காலேஜ் அட்டானமஸ் கல்லூரிகளில், ஒரு 100 கல்லூரிகள் நான் அட்டானமஸ் கல்லூரிகளில், இன்னும் ஒரு 20-30 கல்லூரிகளில் நிரம்ப முடியாத நிலைமையில் தத்தளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் நீங்கள் இப்போ பயப்படுறீங்க? ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஏராளமான கல்லூரிகள் இருக்குது. 7.5 வந்து பார்த்திங்கன்னா இடம் கிடைக்குமான்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க. 7.5 உள்ள மாணவர்களுக்கு நான் இதை பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு 3வது ரவுண்டில் 7.5 சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு நான் போக சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம பேசுவோம். சரி, இதுதான் விஷயம். 3வது ரவுண்டில் உள்ளவங்க எல்லாம் தைரியமாக இருக்கலாம். அதுக்கு இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு விஷயத்த. இப்போ இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா இதை இப்போ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 3வது ரவுண்டுக்கு ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலேருந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆக போகுது. எப்போ? ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலேருந்து. ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலேருந்து 17, 18, 19 இந்த 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்க போகுது. ஸோ ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போது நான் இதை பற்றி தான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கை பற்றி பெரும்பாலும் நம்மளுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் யாருக்குமே தெரியாது. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கிறது எதுக்கு தெரியுமா? 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு 3வது ரவுண்டுலாம் இடம் கிடைக்காமல் போய், இல்லை இடம் கிடைத்து பிடிக்காதவர்கள், இடம் கிடைத்து பிடிக்காதவங்க, ஒருவேளை ஏதோ ஒரு பிரச்சனைனால என்ன பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சுட்டு 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு 3வது ரவுண்டுலாம் முடித்து இந்த ரவுண்டுக்கே குறைஞ்சது ஒரு 50,000 சீட்டு வரும். இந்த வருஷம் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50, 60,000, 70,000 சீட்டு இங்கே வரப்போதா என்னன்னு தெரில. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் சூப்பரான வாய்ப்பு இருக்குது. இது யாருக்கு சார் அப்படின்னா, இந்த பாருங்கள், தமிழில் உங்களுக்கு காமிக்கிற துணை கலந்தாய்வு. இதுவுமே ஆன்லைனில் நடக்கும். இதுக்கு தனியாக அப்ளை பண்ணணும், இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், இதுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும், இது எல்லாமே நடக்கும். எப்படி ஃபஸ்ட்டு நடந்துச்சோ அதே மாதிரி ஃபஸ்ட்லேருந்து 1-2 கோடை மறுபடியும் போடணும், மறுபடியும் நடக்கும், மறுபடியும் அப்ளை பண்ணணும், மறுபடியும் ரேங்க் லிஸ்ட் வரும், மறுபடியும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ரேங்க் லிஸ்ட்லாம் வந்து மறுபடியும் வந்து கவுன்சிலிங்கை நடத்துவாங்க. இது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கு. இன்னும் தேதிகள் கொடுக்கல. 12th ஃபெயில் ஆனவங்க கூட அவங்களுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. இந்த பாருங்கள், தமிழில் போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? +2 துணைத் தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு விண்ணப்ப பதிவு மற்றும் கலந்தாய்வுக்கான தேதிகள் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்களா? இது விஷயம். சரி சார், இப்போ இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து எல்லாரும் கலந்துக்கலாம்னு சொல்கிறீங்க. காலேஜில் போய் சேர்ந்தவங்க கூட சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் எனக்கு பிடிக்கலைன்னா இங்கே வந்து கலந்துக்கலாம். காலேஜ் சேர்ந்தவங்க இங்கே வரணும்னு ஒன்றும் இல்லை. அங்கே பிடிக்கலன்னா இங்கே வந்து தானே ஆகணும். காலேஜ் பிடிக்கலன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு வரலாம். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் எல்லாரும் கலந்துக்கலாம். இதுக்கு புதுசாக அப்ளை பண்ணி ரேங்க் வரும். ரேங்க் வந்த பிறகு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கலந்துக்க முடியும். உங்களுக்கு ஆல்ரெடி பிடிக்கலன்னா நீங்கள் தான் காலேஜுக்கு போயிருக்க மாட்டீங்களே. நீங்கள் தான் டிஎஃப்சிக்கு எங்கேயுமே போகாமல் தானே வீட்டில் இருப்பீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு வரலாம். சரியா? ஒரு 50,000 60,000 சீட்டு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு வரும். அடுத்து இந்த SCA to SC கவுன்சிலிங் யாருக்கு? இது யாருக்கு தெரியுமா? இது வந்து பார்த்திங்கன்னா SCA, நல்லா கேட்டுங்க, SC மாணவர்கள் SCAவில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சீட்டை எடுப்பாங்க. SCA கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட் இருக்கோ அந்த சீட்டு, ஏன்னா அந்த அருந்ததியர் மாணவர்கள் நிறைய பேர், அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த SCயில் வந்து தமிழகத்தில் வந்து ஒரு முதல்ல வந்து 18% இடஒதுக்கீடு இருந்துச்சு. அதிலிருந்து அப்படியே 3% பிரித்து SCAக்கு கொடுத்தாங்க. பொதுவாகவே நம்மளுடைய அரசியல் கட்சியில், குறிப்பாக நாம் தமிழர் கட்சி, இந்த மாதிரி நிறைய பேர், சீமானவர்கள், ஏகப்பட்ட பேர் என்ன சொன்னாங்கன்னா,
நீங்கள் ஓசியிலேருந்து எடுத்து கொடுத்துருக்கணும். நீங்கள் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியில் உள்ள 18% ஏன் வந்து எஸ்சி-ஏக்கு 3% பிரித்து கொடுத்தீங்கன்னு எல்லாருமே கேள்வி கேட்டாங்க. இன்னும் அது அப்படியே இருக்குது. அருந்ததியர்களுக்கு கொடுத்தாங்க எஸ்சி-ஏக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எஸ்சி-ஏல உள்ள சீட்டை எஸ்சி மாணவர்கள் எடுக்கலாம். எஸ்சி கம்யூனிட்டி மாணவர்கள் யாரெல்லாம் காலேஜில் போய் சேர்ந்தாங்களோ 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு 3வது ரவுண்டில் உள்ளவங்களாம் காலேஜில் போய் எஸ்சி மாணவர்கள் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். யாருக்கு நடக்கும்? எஸ்சி மாணவர்கள் எஸ்சி-ஏல இருக்கக்கூடிய சீட்டை எடுப்பதற்கு தான் இந்த கவுன்சிலிங். எஸ்சி மாணவர்கள் எஸ்சி-ஏல இருக்கக்கூடிய சீட்டை எடுக்க போகிறாங்க. ஏன் எடுக்க போகிறாங்க? எஸ்சியில் 18% இடஒதுக்கீடு இருந்துச்சு. அதிலிருந்து 3% பிரித்து எஸ்சி-ஏக்கு கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து இப்போ இந்த அருந்ததியர்கள் இந்த எஸ்சி-ஏ கம்யூனிட்டியில் சீட்டு பெருசாக ஃபில் ஆக மாட்டேங்குது. ஒருவேளை ஃபில் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதை எஸ்சி மாணவர்கள் எஸ்சி-ஏல உள்ள சீட்டை எடுத்துக்கலாம். எப்போ எடுத்துக்கலாம்? அதுக்கு டேட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக நமக்கு வந்து கவுன்சிலிங் முடிஞ்சிடும். ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய விவரம். புரியுதா? புரியலைன்னா கூட கமெண்டில் போடுங்க. எஸ்சி மாணவர்கள் கல்லூரியில் போய் சேர்ந்துருவாங்க. 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு 3வது ரவுண்டுலாம் அவங்க எஸ்சி-ஏல உள்ள சீட்டை மீண்டும் எடுக்கலாம். சூப்பரான வாய்ப்பு. எஸ்சி-ஏல அவ்வளோ சீட் இருக்கும். ஒரு கம்யூனிட்டிலையும் பாருங்களேன், அந்த எஸ்சி-ஏ கம்யூனிட்டியில் உள்ள சீட்டெல்லாம் பாருங்கள், நிறையா இருக்கும். அதை வந்து இந்த எஸ்சி மாணவர்கள் எடுக்கலாம். இதுதான் இந்த கவுன்சிலிங். புரிஞ்சால் ஓகே, புரியலைன்னா போய் கூகுளிலலாம் சர்ச் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இதுலேருந்து இப்போ இந்த டாபிக் வரலாம். இப்போ எவ்வளோ சீட்டு தான் சார் இது வரைக்கும் நிரம்பி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1வது ரவுண்டு முடிவில் மொத்தமாக 1வது ரவுண்டு ஆரம்பிக்கையில் எவ்வளோ சீட்டு இருந்துச்சு, அதில் 1வது ரவுண்டில் எவ்வளோ சீட்டு ஃபில் ஆகிருக்குன்னு பாருங்களேன். மொத்தமாக 1வது ரவுண்டு ஆரம்பிக்கும் போது 1,91,720 சீட்டு இருந்துச்சு. அதில் 1வது ரவுண்டில் ஃபில்லான சீட்டு 26,851 தான். அதில் ஜென்ரலாக இருந்த சீட்டு 1,77,342. அதில் ஜென்ரலாக சீட்டு ஃபில்லானது 24,674. 7.5ல் 1வது ரவுண்டில் 14,378 சீட் இருந்துச்சு. 7.5ல் 1வது ரவுண்டில் 2,177 சீட்டு ஃபில் ஆகிருந்துச்சு. அப்போ மொத்தமாக வெறும் இவ்வளோ சீட் இருந்துச்சு. ஆனால் 1வது ரவுண்டில் ஃபில் ஆனது 26,851 சீட் தான். இதுதான் 1வது ரவுண்டோட ரிப்போர்ட். 1வது ரவுண்டெல்லாம் மறந்துடுங்க, அது அப்படியே முடிஞ்சு போச்சு. 2வது ரவுண்டு ஆரம்பிக்கையில் ஜென்ரலாக எவ்வளோ சீட் இருந்துச்சு, 7.5ல் எவ்வளோ சீட் இருந்துச்சு, அது ரெண்டையுமே கூட்டினீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ சீட் இருந்துச்சுன்னு நான் போட்டிருக்கேன். இதில் பார்க்கையில் இந்த 2வது ரவுண்டோட முழு விவரம் ஆகஸ்ட் 17 தான் தெரியும். ஏன் சொல்கிறேன்னா இன்னும் காலேஜ் டிஎஃப்சிலலாம் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தோடைய உண்மையான ரிப்போர்ட் வந்து ஆகஸ்ட் 17 தான் தெரியும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சீட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எவ்வளோ இருக்குது ஜென்ரல் சீட்டு? 1,56,762. அதில் ஜென்ரல் சீட்டு இப்போதைக்கு 68,388 மாணவர்களுக்கு கிடச்சிருக்கு. அதை எத்தனை பேர் கன்ஃபார்ம் பண்ணாங்க, எத்தனை பேருக்கு காலேஜ் போகிறாங்கன்னு தெரில, எத்தனை பேர் டிஎஃப்சி போகிறாங்க, எத்தனை பேருக்கு காலேஜ் அலாட் ஆக போகுதுன்னு தெரில. அதே போல் 7.5ல் 11,005, மொத்தமாக இருந்த 12,464 சீட்டில் 11,005 சீட்டு வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ மொத்தமாக 1,69,226 சீட்டில் டோட்டலாக 79,403 சீட்டு தான் ஃபில் ஆகிருக்கு. அப்போ பாருங்களேன், நிலவரத்தை பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 1,00,000 சீட்டு 3வது ரவுண்டுக்கு வரப்போகுது. இது 2வது ரவுண்டோட ஒட்டுமொத்த சீட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எவ்வளோ இருக்குது, ஜென்ரலாக எவ்வளோ இருக்குது, 7.5ல் எவ்வளோ இருக்குது. இது எப்போ 2வது ரவுண்டோட வேக்கன்சியை பார்த்து ரெடி பண்ணதில் எவ்வளோ சீட்டு இப்போதைக்கு கிடச்சிருக்கு, இதை எத்தனை பேர் கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, எத்தனை பேர் காலேஜ் போகிறாங்க, எல்லா விவரமும் ஆகஸ்ட் 17 உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இன்னும் அந்த இதில் எத்தனை பேர் கன்ஃபார்ம் பண்ண ரிப்போர்ட் நமக்கு கிடச்சிருச்சுன்னா அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இது 2வது ரவுண்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சியை வச்சு சீட்டு எவ்வளோ பேருக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிறத வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ஃபைனலி சார் காலேஜ் வந்து 3rd ரவுண்டுக்கு கிடைக்குமான்னு கேட்குறாங்கல்ல, அவங்கள பிடிச்சி வச்சுங்கிற எப்படி கண்ணை பேந்து போகணும், இப்படி ஓங்கி 2 அறை கண்ணை இப்படி ஒரு அறை. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ தான் சொன்னேன்ல 1,00,000 சீட் இன்ஜினியரிங் சீட் இருக்குன்னு. இப்போ காலேஜை பாருங்கள், நீங்கள் பார்த்தோன்னே மிரண்டுருவீங்க. எவ்வளோ காலேஜ், இது எல்லாமே அட்டானமஸ் காலேஜுங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நான் அனுப்புகிறேன்.
தமிழ்நாட்டில் இது எல்லாமே அட்டானமஸ் காலேஜ். 200 காலேஜ் இருக்குது. 200 காலேஜ் இருக்குது அட்டானமஸ் காலேஜ். நீங்கள் வேணால் பாருங்களேன், இந்த பிடிஎஃப்பை பாருங்கள். 200 காலேஜ் இருக்குது. இது எல்லாமே ஃபில் ஆகிருக்கும். 2 ரவுண்டில் இந்த 200 காலேஜுமா ஃபில் ஆயிடுச்சு. சிஎஸ்சி, ஐடி, ஏஐடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இது சிவிலு எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. 200 காலேஜ். எப்படி 200 காலேஜ்லேயுமா சீட்டு ஃபில் ஆயிடுச்சு? இவ்வளோ காலேஜ். இது எல்லாமே அட்டானமஸ். எல்லாமே அட்டானமஸ்யா. 100, 150 கிட்டத்தட்ட இங்கே பாரு 200 காலேஜ் இருக்குது. 203 காலேஜ் இருக்குது. இது எல்லாமே தமிழ்நாட்டில் உள்ள அட்டானமஸ் கல்லூரிகள். 203 கல்லூரிகள் இருக்குது. இவ்வளோ காலேஜ்லேயுமா சீட்டு ஃபில் ஆயிடுச்சு? எனக்கு ஒன்றும் புரியலை. இவ்வளோ காலேஜ் சீட்டு ஃபில் ஆயிடுச்சா? யாருப்பா சொன்னது? இவ்வளோ காலேஜ்லாம் சீட்டு ஃபில் ஆகலை. மிஞ்சி மிஞ்சி போனீங்கன்னா ஒரு 50, 60 காலேஜா. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாவே ஒரு 70 காலேஜ்லாம் சீட்டு ஃபில் ஆகிருக்கும். ஓரளவுக்கு சிஎஸ்சி பிரான்ச்சு. எவனாவது சீட்டு இல்லைன்னு சொன்னான்னு வச்சுங்க, பேத்து போடுவேன். மூஞ்சி பேர்ந்து போயிடும் தெரிஞ்சுக்க. ஏன் இப்படி நான் பேசுகிறேன்னா, வைராக்கியமாக பேசுவேன். இவ்வளோ டேட்டாவை நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். நான் பேசுவேன். அப்படி தான் பேசுவேன். சீட்டு கிடைக்காதுன்னு எவனா சொன்னால் மூக்கு முவர பேந்து போயிடும்னு சொல்லுங்கள். அப்படி தான் என் பிள்ளைங்களை நான் வளர்த்துருக்கேன். என் பிள்ளைங்க எல்லாம் உண்மையானவர்கள், கவுன்சிலிங்கை நம்புகிறவர்கள். சந்து பொந்தில் போய் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்குகிற பிள்ளை என்னோட இல்லை. எப்படி சந்து பொந்துலலாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்குகிற பிள்ளை என்னோட பிள்ளை கிடையாது. என் பிள்ளை கிராமத்தில் உள்ள பிள்ளை. என் பிள்ளை கஷ்டத்தில் வளர்ந்த பிள்ளை. என்னோட மாணவன் கஷ்டத்தினாலேயே வளர்ந்தவன், வேதனையினாலேயே வளர்ந்தவன், வேதனையினால் வீட்டில் உட்காந்து கஷ்டப்படுறவன் என்னோட மாணவன். சந்து பொந்தில் போய் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்குகிற கும்பல் நாங்கள் கிடையாது. எப்படியாவது சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பிறந்த கூட்டம் என் கூட்டம். ஓகே, நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்றவங்க மாதிரி கிடையாது. நம்ம போய் சந்து பொந்தில் சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா வாங்குகிற கும்பல் நம்ம கிடையாது. நம்ம எப்படிப்பட்ட கும்பல்? நாங்கள் தான் இந்த 1 லட்சம் சீட்டை எடுக்கிறதுக்காக கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறவங்க நாங்கள் தான். அதனால் இந்த 3ஆவது ரவுண்டு மாணவர்களுக்கு சீட்டு எவனாவது கிடைக்காதுன்னு சொன்னான்னா அவனை தூக்கி போட்டு மிதிங்க. காலை போட்டு அவனை அப்படியே படுக்க வச்சு அப்படி ஒரு சாட்டையை எடுத்து அட்டி டவுசரை கலட்டி ஓட விடுங்க. டவுசர் கிளியணும். ஃபோன் பண்ணால் சீட்டு கிடைக்காதுன்னு கிழிச்சு விட்டு ஓட விடுங்க. இது இல்லாமல் இப்போ நான் அட்டானமஸ் கல்லூரிகளே 200 கல்லூரிகள் சொன்னேன். இந்த பிடிஎஃப் வேணும்னா எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் வாங்க, நான் தர்றேன். இந்த மாதிரி பிடிஎஃப் இருக்குது நம்மகிட்ட. 200 காலேஜோட பிடிஎஃப். இந்த காலேஜ் எல்லாத்தையுமே வரிசைப்படுத்தி இன்னொரு வீடியோ நான் போடுவேன். இது நான் ஃபஸ்ட் ரவுண்டில் 200 கல்லூரிகளை நான் எவ்வளோ கல்லூரிகள் அட்டானமஸாக வந்துச்சுங்கிறத ரிப்போர்ட் எடுத்தேன். அதுதான் இது. ஸோ அது இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த பாஸ் பர்சன்டேஜ், டிசம்பர் பாஸ் பர்சன்டேஜ் இருக்குது. எந்தெந்த கல்லூரிகளில் எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ், 89%, 84%. இதில் ஒரு 10-15 கல்லூரிகள். இதுலேயுமே நிறைய காலேஜ் அட்டானமஸாக இப்போ ஆயிருக்கு. இதில் ஒரு 20 கல்லூரிகள் கிட்ட சேரலாம். ஒரு 20-25 கல்லூரிகள்கிட்ட சேரலாம். இது டிசம்பர் மாதத்தோட பாஸ் பர்சன்டேஜ். இது நான் அட்டானமஸ் கல்லூரிகள். ஸோ இதில் ஒரு 20-25 காலேஜ் எப்படி பாஸ் பர்சன்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நான் அட்டானமஸ் கல்லூரிகளையும் படிக்கலாம். ஸோ இவங்க தான் உண்மையானவங்க. அட்டானமஸ் கல்லூரிகள் எல்லாமே உண்மையானவர்கள் தான். எங்கே படித்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டி டிகிரி தான் உங்களுக்கு வரும். அண்ணா யூனிவர்சிட்டி டிகிரி தான் வரும். ஓகே, ஃபைனலி இப்போ எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா சந்தோஷம். காலேஜ் ஓப்பன் பண்ணால் நான் டேட்டை சொல்கிறேன். அதனால் எவனாவது 3ஆவது ரவுண்டில் சீட்டு கிடைக்கான்னு சொன்னால் எப்படி கம்பி வச்சுக்கோங்க. சீட்டு கிடைக்கான்னு சொன்னால் நாக்கை இழுத்து பிடிச்சி ஒரே குத்தி அப்படியே பேரணும். அப்படியே சீட்டு கிடைக்காதுன்னு சொன்னான்னா நாக்கை புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டு விரட்டி விட்ருங்க. அவனை செத்திங்கடா நீங்கள் அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா இவ்வளோ சீட்டு இப்போ இங்கே என்னோட டேட்டா இருக்குது. நான் சும்மாலாம் பேசலை, வெட்டித்தனமாலாம் பேசலை. இந்த பாரு, 2ஆவது ரவுண்டில் மொத்த சீட்டு இவ்வளவு இருந்துச்சு. ஜென்ரல் சீட்டு 7.5 சீட்டு. அதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக எவ்வளோ சீட்டு, அதில் எவ்வளோ சீட்டு இப்போ கிடச்சிருக்குன்னு பாரு. இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. இன்னும் பையன் ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்குள்ளே காலேஜ் போவானா, டிஎஃப்சி போவானா, போகாமல் போவானா, இதில் எத்தனை பேர் காணாமல் போகிறான், எத்தனை பேர் கன்ஃபார்ம் பண்ணானே தெரியல. அடுத்த ரிப்போர்ட்டில் எல்லாத்தையும் பற்றி நான் பேசுகிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். 3 விஷயங்களை சொல்ல வந்தேன். 3 விஷயங்களும் சும்மா தரமாக இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தான் ஸ்கூலில் படித்தாங்க. இப்போ இதில் 1ஆவது ரவுண்டு 2ஆவது ரவுண்டு எல்லோரும் வீடியோ பார்த்துருக்கலாம். 3ஆவது ரவுண்டும் பார்த்துருக்கலாம். உங்களோட நண்பர்களுக்கு பட்டி தொட்டி எங்கே நம்ம வீடியோ பரப்புங்க. சார் நீங்கள் சொன்னீங்க இந்த 7.5 கிடைக்குமா சார் அப்படின்னா,
இதில் மொத்தம் 11,000 சீட்டு ஃபில் ஆகிருக்கு. ஆனால் நிறைய பேர் கொழுப்பில் வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் நல்ல பென்ஸ் கார் வச்சுருக்காங்க. 7.5 உள்ளவெல்லாம் காலேஜுக்கு பல பேர் போகாமல் போயிடுவான். இன்னும் 2,000 சீட்டு வரலாம். 2,000 3,000 சீட்டு வந்து வரும். எதுக்கு வரும்? 3வது ரவுண்டுக்கு வரும். ஸோ அதை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு இந்த கோபி உதவியாக இருப்பேன். மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துங்க. நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.